அறங்கள் என்ற வகையில் இலங்கையில் சிறப்பிற்குரிய நூலாக மகாவம்சம் கருதப்படுகின்றது. ஆனால் இன்று பெரும்பாலும் விமர்சனத்திற்குள்ளான ஒரு இலக்கியமாகவும் மகாவம்சமே கருதப்படுகின்றது. மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்ட பல விடயங்கள் தொல்பொருள் மூலாதாரங்களின் மூலம் உறுதிப்பட்டாலும் அவற்றின் கண் பல குறைபாடான விடயங்களை எடுத்துரைக்கின்றன. அனுராதபுர காலகட்டத்தில் தென்னிந்திய படையெடுப்புகள் அடிக்கடி இலங்கை மீது நிகழ்ந்தது. இந்த காலகட்டத்தில் இந்நாட்டில் காணப்பட்ட வரலாற்று மரபுகளும் சமயமும் அழிந்துவிடக்கூடாது, அதனை பாதுகாக்க வேண்டும் என்பதன் பொருட்டு இங்கு வாழ்ந்த திக்சந்த செனவியா பிரிவினாவில் வசித்த மகாநாம தேரரால் எழுதப்பட்ட இம்மகாவம்சமானது அதிக சமய கருத்துக்களை உள்ளடக்கியே எழுதப்பட்டது. மகாவம்சத்தின் ஒரு குறைபாடாகவே கருத வேண்டும். அதாவது அரசியல் சார்ந்த விடயங்கள் போதிய அளவு இடம்பெறாமல் சமயம் சார்ந்த கருத்துக்களை அதிக அளவு வரலாற்று நூலில் உட்புகுத்தியுள்ளார். அதாவது முதல் 5 பாகத்தில் சம்பந்தமற்று தென்னிந்தியாவில் காணப்படும் பௌத்த சமய வளர்ச்சி சார்ந்த விடயங்களை மகாவம்சத்தில் முன்வைத்துள்ளது மகாவம்சத்தின் ஒரு பாரிய குறைபாடாகவே கருத வேண்டும். மேலும் இவர் சமயத்திற்கு முக்கியத்துவம் அளித்த விடயம் சார்ந்து இன்னுமோர் விடயத்தை கூறுவோமானால், துட்டகைமுனுவால் கட்டப்பட்ட ருவான்வெளி சாய எனப்படும் மாபெரும் தாது கோபத்திற்கு 37 அத்தியாயத்தில் 6 அத்தியாயத்தை தனிப்பட்ட முறையில் மகாநாம தேரர் ஒதுக்கியது மகாவம்சத்தின் ஓர் பாரிய குறைபாடாகவே கருத வேண்டிய இன்னுமோர் விடயமாகும். இம்மகாவம்சம் எனும் நூலினை ஆய்வாளர்கள் முன்வைக்கும் முதல் குறைபாடு அதன் நடுநிலை தன்மை மற்றும் ஆசிரியரது தனிப்பட்ட எண்ணங்கள், விருப்பு வெறுப்பு என்பவற்றிற்கு அமைய சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளமையே ஆகும். குறிப்பாக நாம் பார்த்தோமானால், மகாவம்சத்தின் பாட்டுடைய தலைவனாக கொண்டு உருவாக்கப்பட்ட துட்டகை முனுவை விட அதிக சவாலுக்கும் இன்னல்களுக்கும் முகம் கொடுத்த ஓர் மன்னன் வளகம்பாகு ஆவான். ஆனால் வளகம்பாகுக்கு இம்மகாவம்சத்தில் தக்க ஓர் இடம் வழங்கப்படவில்லை என்பது மகாவம்சத்தின் ஓர் குறைபாடாகவே கருத வேண்டும். வளகம்பாகு மாத்திரமின்றி எல்லாளன், சேனன் குத்திகன் போன்ற தமிழ் மன்னர்களது வரலாறும் இலங்கை வரலாற்றில் மறைக்கப்பட்டதே என்பது நிரூபிக்கப்படாத ஓர் உண்மையாகும். இது எந்த வகையில் என்று பார்த்தோமானால், 37 அத்தியாயம் கொண்டு உருவாக்கப்பட்ட இம்மகாவம்சத்தில் மகாநாம தேரர் 11 அத்தியாயங்களிலும் 834 செய்யுளிலும் துட்டகை முனுவினுடைய அதிக வர்ணனையின் அடிப்படையிலும் புனைக்கதைகளின் அடிப்படையிலும் துட்டகை முனுவை வர்ணித்துள்ளார். அதாவது அவர் தேரவாத பௌத்த கொள்கையை ஆதரித்ததன் பொருட்டும் இந்நாட்டில் அந்நியரை விரட்டியதன் பொருட்டும் அவரை பாட்டுடைய தலைவனாக மேன்மைப்படுத்தி பேசியுள்ளார் மகாநாம தேரர். துட்டகை முனுவினுடைய வீரத்திற்கு எவ்விதமும் சளைத்தவரல்ல எல்லாளன். அதாவது நீதிநெறி தவறாத மன்னன், இலங்கையில் பௌத்த மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் ஆட்சி செய்த மன்னர் என்று மகாவம்சத்தில் இவரது பெயர் பேசப்பட்டிருந்தாலும் வெறும் 24 செய்யுள்களில் மாத்திரம் இவர் பேசப்பட்டிருக்கிறார். இது மகாவம்சத்தின் ஒரு குறைபாடாக கருதப்பட வேண்டிய ஓர் விடயம். காரணம், அவர் ஒரு தமிழ் மன்னன். அதே போல்தான் சேனன் குத்திகன், அவரும் ஒரு தமிழ் மன்னன் என்ற ரீதியில் அவருக்கும் அதே 24 செய்யுள்கள் மாத்திரம் ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது. ஆனால் இலங்கையை 44 வருடம் துட்டகை முனுவையோட கிட்டத்தட்ட 20 வருடம் அதிகமாக ஆட்சி செய்த ஒரு மன்னன் எல்லாளன். அதே போல் சேனன் குத்திகன் 22 வருடம் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். அத்தகைய சிறப்புக்குரியவர்கள் பற்றி மகாவம்சத்தில் குறைவாக பேசப்பட்டிருக்கிறது என்பது மகாவம்சத்தின் ஒரு குறைபாடான ஒரு விடயம். சரி, இந்நிலையில் நாம் இலங்கையை ஆட்சி செய்த தமிழ் மன்னர்களது வரலாறு மாத்திரம் மறைக்கப்பட்டு விட்டது என்று பார்த்தோமானால் இல்லை, இலங்கையில் ஆட்சி செய்த பல சிங்கள மன்னர்களது வரலாறும் மறைக்கப்பட்டு விட்டது. காரணம், அவர்கள் தேரவாதத்திற்கு புறம்பாக செயற்பட்டது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றனர். மகாயான பௌத்தம் எனப்படும் புதுமை கோட்பாடுகளையும் சீர்திருத்தங்களையும் வளகம்பாகு மற்றும் மகாசேனன் போன்ற மன்னர்கள் முன்னெடுத்து சென்றனர். இதனால் மகாநாம தேரர் மகாவம்சத்தில் அவரை வஞ்சித்துள்ளார் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. உண்மையிலேயே துட்டகை முனுவை விட பாரிய சவாலுக்கு முகம் கொடுத்த ஒரு மன்னன் வளகம்பாகு. உதாரணமாக குறிப்பிட வேண்டுமானால், அரசியல் ரீதியில் புலகித்தன் உட்பட பீடிகன் வரையிலான 7 திராவிடர்களது படையெடுப்பு, அதேபோல் பொருளாதாரம் சார்ந்து பெமினதிய எனப்படும் பாரிய பஞ்சம், மகாஞான பௌத்தத்தின் அடிப்படையில் பாரிய சவால்கள் போன்ற சவால்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து வெற்றிகையோடு முன்னோக்கி வந்தவன் வளகம்பாகு. ஆனால் வளகம்பாகுக்கு மகாவம்சத்தில் இடமளித்திருக்கின்றார். 37வது அத்தியாயத்தில் வெறும் 4 செய்யுள்களில் சட்டத்தை மீறியவன் மதிக்கெட்டவன் போன்ற வன்மையான வார்த்தைகளின் அடிப்படையில் மகாநாம தேரர் பேசியுள்ளார். இது மகாவம்சத்தின் இன்னுமோர் குறைபாடாகவே நாம் கருத வேண்டும்.
மேலும் இலங்கை வரலாற்றில் ஆயிரக்கணக்கான குளங்களை அமைத்து நீர்ப்பாசன விவசாய செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து மின்னேரியா எனப்படும் மாபெரும் குளத்தை அமைத்து அதன் தெய்வமாக மக்களிடையே போற்றப்பட்ட மகாசேனனும் மகாவம்சத்தில் சட்டத்தை மீறியவன் மதிக்கெட்டவன் என்ற இழிவான சொல்களையே மகாநாம தேரர் பேசியுள்ளார். காரணம், அவர் தேரவாதத்திற்கு புறம்பாக செயற்பட்டது. இது மகாவம்சத்தின் இன்னுமோர் குறைபாடாகவே கருத வேண்டும். இத்தகைய குறைபாடுகளோடும் மேலும் பல குறைபாடுகள் மகாவம்சத்தில் காணப்படுகின்றது. உதாரணமாக குறிப்பிட வேண்டுமானால், மகாவம்சத்திற்கு உற்சா துணையாக காணப்பட்ட தீபவம்சம், சியல அட்டகத்தா, வினய அட்டகத்தா, உத்தரவிகார அட்டகத்தா போன்ற அட்டகத்தாக்களில் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் அப்படியே உள்ளவாறு மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மகாவம்சத்தின் இன்னுமோர் குறைபாடாகவே கருத வேண்டும். இத்தகைய குறைபாடுகளின் அடிப்படையில் மகாவம்சம் தற்காலத்தில் ஒரு பக்கச்சார்பான நூல், அது ஒரு விமர்சனத்திற்குரிய நூலாக மாற்றம் பெற்றுள்ளது. இம்மகாவம்சத்தில் துட்டகை முடுவை போன்றே தேரவாத பிதா எனப்படும் தேரவாத பௌத்த கொள்கையை ஆதரித்த தேவநம்பியதீசனுக்கும் 9 அத்தியாயங்களை ஒதுக்கி அதீத வர்ணனைகளின் அடிப்படையில் அவரது வரலாறு வெளிப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாம் ஒரு விடயத்தை அறிய வேண்டும். எவனொருவன் தேரவாத கொள்கையை ஆதரித்தாரோ அவர் மகாவம்சத்தில் பெரும்பான்மையாக பேசப்படுகிறார். அவ்வாறு தேரவாத கொள்கையை புறக்கணித்தவர்களை வன்மையான வார்த்தைகளில் வஞ்சித்துள்ளார் என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது. அதேபோல் மகாவம்சத்தில் இவ்வாறான பல மன்னர்களது வரலாறு பேசப்படும் அதேவேளை ஒரு சில மன்னர்களது சிறப்பும் வரலாறும் மகாவம்சத்தில் இடம்பெறவேவில்லை. உதாரணமாக குறிப்பிட வேண்டுமானால், துட்டகை முனுவினுடைய அனைத்து வெற்றிக்கும் அத்திவாரமிட்டவர் காவன்திஸ்ஸ. ஆனால் காவன்திஸ்ஸினுடைய வரலாறு மகாவம்சத்தில் குறிப்பிடப்படவில்லை. இது மகாவம்சத்தின் இன்னுமோர் குறைபாடாக நாம் கருத வேண்டிய ஒரு விடயம். அந்த வகையில் நாம் பார்த்தோமானால், உருகுணை ராஜ்யத்தை பெருக்கி மற்றும் ஆயுத களஞ்சியங்களை உருவாக்கி எல்லாள படை உருகுணைக்கு வராமல் மகியங்கனை பிரதேசத்தில் திக்காபேயன் என்பவனை பாதுகாப்புக்கு நிறுத்தி மற்றும் படையில் 10 மாமல்லர்களை சேர்த்து போன்ற பல நடவடிக்கைகளை முன்னெடுத்தவர் காவன்திஸ்ஸ. எனவேதான் அவரை கூறுகிறோம் துட்டகை முனுவினுடைய வெற்றிக்கு அத்திவாரமிட்டவர் என்று. ஆனால் அத்திவாரமிட்டவரை மகாவம்சத்தில் குறிப்பிடாமல் வெற்றியிட்டவரை மாத்திரம் மகாவம்சம் குறிப்பிடுகின்றது. இது மகாவம்சத்தின் குறைபாடிலேயே பாரிய குறைபாடாக நாம் கருத வேண்டும். இதுவரை நேரம் நாம் பார்த்த விடயங்களின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வந்தோமானால், மகாவம்சமானது ஒரு குறைபாடிற்குரிய நூல். அது மாத்திரமின்றி அது ஒரு விமர்சனத்திற்குரிய நூல். மேலும் அது ஒரு பக்கச்சார்பான நூல் என்பது செவ்வனே சிறப்பாக தெளிவாக அறிகின்றது. இதுவரை எனது இந்த காணொளியை பார்த்து நன்மை அடைந்த அனைவருக்கும் நன்றி.